மத்திய 20வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே 7வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 11ஆம் மணி வேளையிலே அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கே ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானனுடைய தோட்டத்திற்கு வேலையாட்களை ஆயத்தப்படுத்த சும்மா நிற்கிற ஒரு கூட்டத்தாரை பார்த்து அவன் சொல்லுகிற ஒரு கேள்வி, அவர்களை அழைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீங்கள் சும்மா நிற்கிறது என்ன என்று சொல்லி கேட்குறான். நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்கிறான். ஆம், இந்த கடைசி காலத்தில் சும்மா நிற்கிற பிரதர், சும்மா நிற்கிற சிஸ்டர், சும்மா இருக்கிற என்று சொல்லி அநேகர் இந்த சும்மா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்ற காரணத்தினாலே தேவனுடைய வேலைக்கு சும்மா நிற்கிற நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் என்பதை உணர வேண்டும். அதனால தான் மத்திய 20 அதிகாரத்தில் அதற்கு அவர்கள் ஒருவரும் எங்களுக்கு வேலை இடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலியை பெற்று கொள்ளுவீர்கள் என்றான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நியாயமான கூலியை பெறுவதற்கு தேவன் உங்களை இன்றைக்கு அழைக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்கள் ஒருவேளை வீதிகளிலே சும்மா நிற்கிறவர்களாக, பகல் முழுவதும் சும்மா நிற்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சும்மா நிற்கிறது என்ன, திராட்சை தோட்டத்திற்கு போங்கள், நீங்களும் நியாயமான கூலியை பெறுவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அறைகூவலை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இந்த வேலைக்காரன் தன்னுடைய எஜமானுடைய தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்துவதற்கு அழைத்து கொண்டு போய்விட்டான் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதனால தான் சும்மா இருக்கிற நீங்களும் நானும் இது கடைசி காலம், இந்த கடைசி காலத்தில் சும்மா இல்லாமல் தொடர்ந்து ஆண்டவருக்காக ட்ராக்ஸ் கொடுப்பது, ஆண்டவருக்காக பாடுவது, ஆண்டவருக்காக ஆராதனை செய்வது, ஆண்டவருக்காக ஜெபிப்பது, ஆண்டவருக்காக பிறருக்கு உடை இல்லாதவர்களை உடை கொடுப்பது, ஆகாரம் இல்லாதவர்கள் ஆகாரம் கொடுப்பது என்ற எல்லா வேலைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திராட்சை தோட்டத்து ஆகிய பரலோக தோட்டத்திற்கு உங்களையும் என்னையும் வேலையாட்களாக ஆண்டவர் அழைக்கிறார். வேலை ஆட்களோ குறைவு, வேலையோ அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அதனால தான் பார்த்தீங்க என்று சொன்னால் அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். நிறுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். யாரை? அங்கே ஒரு சில கூட்டத்தார் வீதிகளிலே நின்று கொண்டிருக்கிறார்கள் சும்மா. இங்கே ஒரு கூட்டத்தார் சும்மா இருக்கிற கூட்டத்தாரை அப்போஸ்தலர்களுக்கு முன்பதாக நிறுத்துகிறார்கள். இந்த சும்மா இருந்த கூட்டம் முன்பு நின்ற கூட்டத்தை தேவனுடைய ராஜ்யத்தினுடைய கட்டுமான வேலையாகிய திராட்சை தோட்டத்துக்கு வேலைக்கு ஆட்களை அமர்த்துவதற்காக சும்மா நின்றவர்களை அழைத்தார் தேவன் தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி. இங்கே தன்னுடைய வேலையாட்களாகிய சீஷர்களை அனுப்பி நிற்க வைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்களை அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். எதற்கு என்று சொன்னால் பந்தி விசாரிப்பு செய்வதற்காக 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அந்த நாட்களிலே, அதாவது அந்த நாட்களிலே அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதிலே இந்த காரியம் தெளிவாக விளங்கும். அந்த நாட்களிலே சீசர்கள் பெருகின பொழுது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையிலே திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர்கள் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதிக்காமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல என்று சொன்னார்கள். ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்த நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களிலே தெரிந்து கொள்ளுங்கள், அவர்கள் இந்த வேலைக்கு ஏற்படுத்துவோம் என்று சொல்லி நற்சாட்சி பெற்றவர்கள், பரிசுத்த ஆவியை பெற்றவர்களை 7 ஞானம் உள்ளவர்களை 7 பேரை தெரிந்து கொண்டார்கள் சாப்பாடு பந்தி விசாரிப்புக்காக. நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்று சொல்லி 7 சீஷர்களும், அதாவது 12 சீஷர்களும் 7 பேர்கிட்ட சொல்லுகிறார்கள், சபையார்கிட்டத்தில் சொல்லுகிறார்கள். இந்த யோசனை சபையார் எல்லோருக்கும் பிரியமாக இருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானியும் அவனோடு கூட 6 பேரையும் தெரிந்து கொண்டார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள், இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அந்த 7 பேரை நிறுத்தின போது அவர்கள் மேலே அப்போஸ்தலர்கள் 12 பேரும் கைகளை வைத்த பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியினாலும்
வல்லமையினாலும் நிரப்பப்பட்டவர்களாக அங்கே மாறினார்கள். அதுக்கு பின்பதாக அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்திலே 7வது வசனம் சொல்லுவது, வேத வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களிலே அநேகரும் விசுவாசித்து கீழ்ப்படிந்தார்கள். ஆசாரியரும் இன்றைக்கு விசுவாசித்து கீழ்ப்படியக்கூடிய அளவிற்கு அந்த எருசலேம் மாறிவிட்டது. ஆனால் ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆம், சும்மா நிற்கிற சிலரை அழைத்து ஆண்டவர் வேலை கொடுக்க விரும்புகிறார். இங்கே தேவ சமூகத்திலே சிலரை நிறுத்தி அவர்கள் மேல் அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்த பொழுது, இங்கே ஸ்தேவானை பார்க்கும் பொழுது ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு வேலையில் இருக்கிறவனாக இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆம், நீங்களும் நானும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களாக இருக்கிறோம். நம்மீது பரிசுத்தவான்கள் கைகளை வைத்திருக்கிறார்கள். அதனாலே நாம் அனல் மூட்டப்பட்டு விசுவாசத்திலே வளர்ந்து வல்லமையிலே வளர்ந்து பரிசுத்த ஆவியிலே வளர்ந்து நாம் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் சும்மா நிற்கிறேன் பிரதர் என்று நீங்கள் சொல்லாமல் எச்சரிக்கையோடு கர்த்தருக்காக வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சும்மா நிற்கிற நீங்கள் ட்ராக்ஸ் கொடுக்கலாம், சும்மா நிற்கிற நீங்கள் ஊழியம் செய்யலாம், சும்மா நிற்கிற நீங்கள் ஜெபம் செய்யலாம், சும்மா இருக்கிற நீங்கள் வேதம் வாசிக்கலாம் என்பதை புரிந்து கொண்டு கடைசி காலத்திலே ஆண்டவருக்காக ஓடுங்கள். அவருடைய திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்கள் தேவை. கர்த்தருக்காக உழையுங்கள். பரலோக ராஜ்யத்திலே ஆத்துமாக்களை சேருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.